ஆதியாகமம் 1:29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. தேவன் விதையுள்ள பூண்டுகளையும் விதையுள்ள கனிகளையும் நமக்கு ஆகாரமாக கொடுத்தார். தேவன் இயற்கைக்கென்று சில விதிமுறைகளை வைத்திருந்தார். அதிலே ஒன்று தான் விதை மரமாவது, அந்த மரம் விதையாவது. அதாவது விதை முளைத்து மரமாக வேண்டும், மரத்திலிருந்து கனி வர வேண்டும், கனியிலிருந்து விதை வர வேண்டும், அந்த விதை மீண்டும் மரமாக வேண்டும் என்பதே. ஆனால் நாமோ விதையில்லாத ஹைபிரிட் கனிகளை உருவாக்க தொடங்கிவிட்டோம். அதே ஹைபிரிட் கனிகளை உண்ணவும் தொடங்கிவிட்டோம். அந்த கனிகளில் விதை இல்லாமையால் அவைகள் மீண்டும் முளைக்காது. அடுத்த தலைமுறைகளை அவைகளால் உருவாக்க முடியாது. இவை வேதத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரானவை ஆகும். மனுஷரும் தற்போது இதே நிலைக்கு வந்துவிட்டார்கள் அல்லவா? அதாவது பலருக்கு குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை போன்ற காரியங்கள் வந்துவிட்டது. எப்பொழுது நாம் தேவனுடைய படைப்புக்கு விரோதமாக இயற்கைக்கு மாறான காரியத்தை செய்கிறோமோ அப்பொழுதே நாம் தேவனுக்கு விரோதமாக மாறுகிறோம். உலகமும் அழிவின் பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுகிறது. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடுங்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களை பின்தொடருங்கள். இந்த பதிவுகளை குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள்.